அதே நேரத்தில் அரவிந்தின் கைகளை வறண்டிருந்த இடத்தில் வைத்தவுடன் அந்த இடம் புதிதாக பூக்கும் பசுமையாக மாறியது. அவன் கையில் உயிரூட்டும் சக்தி வந்துவிட்டது. திடீரென்று பெரிய கரும்பிச்சு நிறமுள்ள புலி ஒன்று வந்து, "நீ யாரு? எதுக்காக இங்கே வந்திருக்கிறாய்?" என்று கேட்க அரவிந்த் அதிர்ந்து போனான். பறவை சொல்லியது, "இவன் நல்ல மனிதன். அவன் இங்கு வந்தது காரணம் இருக்க வேண்டும்." போரும் சாபமும். அப்பொழுது ஒரு பெரிய நாகம் தோன்றி, "நீ மனித உலகத்தைச் சேர்ந்தவன். இங்கு நீ தங்க முடியாது. ஆனால் உன் சக்தியை பயன்படுத்தி எங்களின் சாபத்தை நீக்குவாய்" என்று கூறியது. அரவிந்த் குழப்பத்துடன், "என்ன சாபம்?" என்று கேட்டான். பறவை விளக்கியது, "நாங்கள் அனைவரும் மந்திர விலங்குகள். ஆனால் ஒரு தீய மந்திரவாதி எங்களை சாபமிட்டு எங்கள் உலகத்தை அழிக்க முயன்றான். இதை நீ மட்டுமே மாற்ற முடியும்." அரவிந்த் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த மந்திரவாதி வைத்திருந்த பேய்க்கல்லை உருமாற்ற உடனே சாபம் நீங்கி விலங்குகள் மீண்டும் தங்களின் இயல்பு நிலைக்கு திரும்பின. திரும்பும் தருணம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அரவிந்திற்கு நன்றி கூறினர். ஆனால் பறவை சொன்னது, "உன் உலகத்திற்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது." அரவிந்த் சிறிது சோகம் கொண்டிருந்தாலும் அனைவரையும் விடைபெற்று வாசலுக்குள் நுழைந்தவுடன் அவன் திரும்ப கிராமத்திலேயே வந்துவிட்டான். அவன் எந்த உணர்ச்சியுடனும் பார்த்தாலும் அந்த வாசல் மறைந்து விட்டது. ஆனால் அவன் இதை ஒரு கனவு என்று நினைக்கவில்லை. ஏனெனில் அவன் கையில் இன்னும் மந்திர விலங்குகள் கொடுத்த ஒரு சிறிய ஒளிரும் கல் இருந்தது. அவனுக்கு தெரியும், மந்திர விலங்கு கிரகம் உண்மையானது.